இங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு வீட்டோட கதவு தட்டாரு. அந்த வீட்டுல இருக்கிற ஒய்ஃப் அந்த கதவு திறக்கிறாங்க. அதுக்கு அந்த கதவு தட்டினவர் சொல்றாரு, நான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேச முடியுமா சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த ஒய்ஃபும் அந்த ஹஸ்பண்ட கூப்பிடுறாங்க. அந்த கதவு தட்டினவர் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாரு, சார் நான் உங்க வீடு பக்கத்துல தான் இருக்கேன். என் ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஸோ எமர்ஜென்சியா ஒரு $1000 வேணும் ஹாஸ்பிட்டலுக்காக. நான் உங்களுக்கு இந்த வீக்கெண்டு கன்ஃபார்ம் கொடுத்துறேன், எனக்கு அந்த படத்தை மட்டும் தாங்க சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் ஒண்ணுமே பேசாம உடனே உள்ள போயிட்டு அவருக்கு தேவையான $1500 கொடுத்துறாரு. அதுக்கு அந்த பணம் வாங்கின வரும், நான் கன்ஃபார்ம் இந்த வாரம் எனக்குள்ள உங்களுக்கு நான் காசு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிட்டு போயிறாரு. இப்ப ஒரு வாரம் ஆகுது, ஒரு மாசம் ஆகுது, ஏன் 5 மாசமா ஆயிடுது. ஆனா அந்த பணம் கொடுத்தவரு ஆளே காணோம். கோமான மனைவி இன்னைக்கு நம்ம பணத்தை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பக்கத்து வீட்டுல போய் கதவு தட்டாரு. பார்த்தா அந்த வீட்டுல வேற ஒரு பர்சன் இருக்காரு. உங்களோட சகோதரர் இந்த வீட்டுல இல்லன்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த வீட்டுல இருந்து சொல்றாரு, எனக்கு சகோதரன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, நான் அந்த வீட்டுக்கு கூடிய ஒரு மாசம் தான் ஆகுன்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு அந்த கணவன் மனைவி 2 பேருமே குழப்பமாயிடுறாங்க. உடனே அவங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த மனைவி பயங்கரமா கோவத்துல அந்த ஹஸ்பண்ட் கிட்ட கத்துறாங்க, அவன் நம்ம நல்லா ஏமாத்திட்டான், நீ ஏன் எட்வர்ட்ஸ் இவ்வளவு முட்டலாக்குன்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் மெதுவா சொல்றாரு, நான் அவன் ஹெல்ப் பண்ணதான் ட்ரை பண்ண சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கடை வாங்கினவரே மறுபடியும் வந்து, சார் நான் உங்ககிட்ட வாங்கிட்டு போன படத்தை உங்ககிட்ட கொடுக்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாரு. அவர் வாங்கின காசு எல்லாமே அவரோட மனைவி ஹாஸ்பிட்டலுக்காக செலவழிச்சிட்டாரு. இதனால வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாம அந்த வீட்டோட ஓனர் இவ்வளவு காலி பண்ண சொல்லிட்டாரு. இதனாலதான் அவர் அந்த வீட்டுல இல்ல. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு, இப்ப இருக்கிற நிலைமைக்கு இந்த காசை நீ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல, ஏன்னா நீ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, இது ரொம்ப தப்பு சார், நீ என்னை நம்பி ஒரு பணத்தை கொடுத்துருக்கீங்க, சப்போஸ் இந்த படத்தை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அடுத்த வாட்டி மனுஷங்க மேல காசு கொடுக்க வேண்டிய நம்பிக்கையே போயிடும், அந்த நம்பிக்கை நான் உடைக்க விரும்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் இந்த விஷயத்த கேட்டு அவர் கண்ணில் பயங்கரமா தண்ணி வந்துடுது. உடனே இந்த பணத்தை மறுபடியும் வாங்காம அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துறாரு. சோ இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.